ஓசூர் அருகே பொம்மதாத்தனூர் ஊராட்சியில் 5,07,000 மதிப்பீட்டில் 19 மலைவாழ் மக்களுக்கு புதிய வீடுகள் கட்ட தளி எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பொம்மதாத்தனூர் ஊராட்சியில் இருளப்பட்டி கிராமத்தில் இருளர் பழங்குடியின மக்கள் 19 குடும்பங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசின் பிஎம்பி ஜன்மன் திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு ரூபாய் 5,07,000 மதிப்பீட்டில் வீடுகள் கட்ட பணி ஆணையினை வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணப்பா தலைமையில் ஒன்றிய குழு தலைவர் கேசவமூர்த்தி முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு 19 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் கட்ட பணி ஆணை வழங்கும் மேலும் வீடுகள் கட்ட பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சீனிவாசன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முனிராஜ், ஒன்றிய குழு உறுப்பினர் பிரபா ஜெயராமன், ரத்தனகிரி தலைவர் கண்ணப்பன், ஊராட்சி கவுண்டர் தனஞ்சயன், முன்னாள் தலைவர் காவேரியப்பன், ஊராட்சி செயலாளர் பசவராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தொண்டரணி செயலாளர் சக்திவேல் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக சிவபிரகாஷுடன் செல்வம். ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் பொம்மதாத்தனூர் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே பகுதி நேர நியாய விலைக்கடை ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அதே போல குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வர ஒரு நகர பேருந்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போல பொது சுடுகாடுகள் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளும் வருங்காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு தமிழக அரசின் சார்பாக இந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டாவே இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு 25 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதோடு இல்லாமல் வீடு இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு கலைஞர் கடவை இல்ல திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு பயனாளிக்கும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கான 3 லட்சம் ரூபாய் வீட்டு மதிப்பீட்டில் கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கி இருக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் சொசைட்டியில் லோனாக கொடுக்குறாங்க. அதையும் பெற்றுக் கொடுத்து அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அந்த பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நிறைவேற்றி தருவதற்கு உதவியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.